ஞானகுரு அவர்கள் பதிவின் இயக்கத்தை பற்றி ஒரு அன்பருடைய கேள்விக்கு இதில் விளக்க உரை கொடுக்கின்றார்கள். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் குடும்பங்களில் விபத்துகள் ஏற்பட காரணமாகின்றது. சந்தர்ப்பங்கள், அதாவது எந்த இடத்திலே விபத்து நடந்ததோ மீண்டும் அதே விபத்து கூட நடக்கின்றது. அது பற்றிய கேள்வியாகத்தான் இங்கே கேட்கின்றார்கள். வாகனத்தில் நாம் செல்லுகின்றோம், ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் விபத்தாகிவிட்டால் பொதுவாக அங்கே சாபாலைகள் இயங்குவதாகவும் ஆகியனால்தான் அந்த வழியில் செல்வோருக்கு அத்தகைய விபத்து ஆகின்றது என்றும் சொல்லுகின்றார்கள். நானும் தியானம் செய்துவிட்டு தான் அந்த வழியாக சென்றேன். நான் தியானம் செய்துவிட்டு அந்த வழியாக சென்றாலும் 2 தடவை அதே இடத்திலேயே விபத்து நடந்துவிட்டது. நான் என்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஆக எதனால் அங்கே விபத்தாகின்றது, இது என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி. இதுக்கு ஞானகுரு அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள். அந்த இடத்திலே சாபாடைகள் உள்ளது, வாகனத்தில் சென்றால் அடிபடும் என்று மற்றவர்கள் சொன்ன உணர்வுகள் உங்களுக்குள் பதிந்திருக்கின்றது. அந்த இடம் வந்தவுடன் சரியாக அவர்கள் சொன்ன நினைவு வருகின்றது, விபத்தாகின்றது. இங்கே இதுதான் நடக்கின்றது என்று காரணம் சொல்லுகின்றார். காரணம், அந்த அலைகள் உங்களுக்குள் இருக்கின்றது, நினைவு வந்ததும் அதை இழுத்து கொண்டு வருகின்றது, விபத்தாகின்றது. ஆனால் மற்றவர்கள் இங்கே சாபலைகள் இருக்கின்றது, அது இருக்கின்றது, இது இருக்கிறது என்று சொன்னாலும் அதை பதிவு செய்யாது உடனே ஆத்ம சுத்தி செய்து அதை மறைத்து விட்டால், மகரிஷியின் அசக்தி கொண்டு அதை மறைத்து விட்டால் இத்தகைய விபத்துகள் நேராது. பிறர் சொல்லும் உணர்வுகள் நமக்குள் ஆழமாக பதியும் பொழுது அந்த இடத்திலே நாம் சென்றோம் என்றால் டக்கென்ற நினைவு வரும், இந்த எண்ணம் வரும். அப்பொழுது நான் வாகனத்திலே சென்று கொண்டிருந்தால் கூட பிரேக் இடாதபடியோ ஏதோ ஒரு கவனக்குறைவான செயலை செய்யும்படியாக செய்து நம்மை அந்த விபத்துக்கு அழைத்து செல்ல வைத்து விடுகின்றது. யாரோ வந்து நம்மை அடிக்கவில்லை, நம்முடைய கவனக்குறைவு தான் அந்த நிலையில் ஆகின்றது. ஏன்னால் நம் கவனம் குறையும்படி நம்முடைய நினைவாற்றல் அங்கே சென்று விடுகிறது. ஆக இதை போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய நினைவாற்றல் தான் அந்த விபத்துக்கு காரணமாகின்றது. ஏனென்றால் இதெல்லாம் மனிதனுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் இயக்குகிறது, இதெல்லாம் சந்தர்ப்பம் தான். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டிலே கஷ்டம் என்றால், இன்று சில வீடுகளில் பார்த்தோம் என்றால் வாஸ்து சாஸ்திரப்படி அவர்கள் விவரங்களை கேட்டு சிவரை அல்லது வாசல் படியை அல்லது எதையோ ஒன்றை இடித்து மாற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆக ஏதாவது கஷ்டம் வந்தாலே நினைவுடனே வாஸ்து சாஸ்திரத்திற்குத்தான் போகும். எதை இடித்து எதை மாற்றி வைக்க வேண்டும் என்று இந்த சிந்தனை தான் போகும். குடும்பங்களில் மீண்டும் சங்கடங்களும் தொல்லைகளும் தான் வருகின்றது. ஏனால் இது எல்லாம் பதிவு, நாம் எப்படி பதிவு செய்கின்றோமோ, எப்படி பதிவு ஆகின்றதோ அந்த பதிவுடைய நினைவுதான். அந்த இடம், ஒரு டேப்பிலே நாம் ஒரு பாடலை பதிவு செய்கின்றோம், பதிவு செய்யும் பொழுதே குறுக்கே ஒன்று சேர்ந்து பதிவாகிவிட்டால் அந்த இடம் வரும்பொழுதெல்லாம் அந்த உணர்வின் இயக்கங்கள் குறுக்கிய பதிவானும் சேர்ந்துதான் வரும். அதுபோன்றுதான் கஷ்டங்களோ நஷ்டங்களோ விபத்துகளோ தொல்லைகளோ இவைகளோடு சேர்த்து நாம் எந்த அடிப்படையில் எந்த உணர்வை பதிவு செய்யணுமோ அது நடக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த நினைவு தான் வரும். அந்த இடம் வந்ததும், இப்பொழுது இதற்கு இன்னொரு உதாரணம் குருநாதர் சொல்லுகின்றார். ஒரு பனை மரத்தில் பெரிய பூதம் இருந்தது, நான் அதை பார்த்தேன் என்று வேண்டுமென்றே ஒருவர் வந்து சொல்லட்டும், எங்கப்பா என்று கேட்போம். அங்கே அந்த ஒற்றை பனைமரம் இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த இடத்தில் தான் என்று சொன்னால் போதும். அப்படிங்களா என்று பதிவாகிவிட்டால் என்ன நடக்கின்றது? ஆனால் அங்கே பேயும் இல்லை, பூதமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த பக்கம் நடந்து போகும்பொழுது இந்த பனைமரத்தில் தானே சொன்னார், இந்த இடம் தானே பூதம் இருக்கிறது என்று சொன்னாரே என்று எண்ணினால் போதும், உடனே அங்கே பேயாக அது காட்சி கொடுக்கும். ஏனென்றால் இதெல்லாம் மனிதனுடைய உணர்வலைகள் பரப்பப்பட்டது. ரேடியோ டிவி அலைகள் எப்படி அங்கே ஸ்டேஷனிலிருந்து ஒளிபரப்பு செய்கின்றார்களோ, நம் வீட்டில் அதை திருப்பி வைத்தவுடன் காட்டிலிருந்து எழுத்து குவித்து நம்முடைய வீட்டில் அது காணும்படி, தெரியும்படி, கேட்கும்படி அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கின்றதோ அதை போன்றுதான் இயக்கங்கள். இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் ஆத்மசித்தி என்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றோம். அதை பயன்படுத்திவிட்டு நாளை நடப்பது அனைத்தும் நல்லவையாக இருக்க வேண்டும். அதாவது நாளை நடப்பது அனைத்தும்
நல்லவைகளாகவே இருக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய பதிவை, நம்முடைய நினைவாற்றலை, நம்முடைய வலுவை நாளை நடப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் என்று இப்படித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக வாஸ்து சாஸ்திரமோ நியூமராலஜியோ அல்லது மற்ற ஜாதகங்களோ ஜோதிடங்களோ எல்லாமே கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது என்றுதான் அங்கே செல்வோம். ஆக கஷ்டத்தையே சொல்லுகின்றோம், கஷ்டத்தையே ஏற்றுக்கொள்கின்றோம். கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அப்புறம் நன்மை எப்படி கிடைக்கும், எங்கிருந்து வரும்? ஆக அதை கழிக்க அவர்கள் சாங்கியத்தையும் சில முறைகளையும் சொல்லுவார்கள். காசை கொடுத்து செலவழித்து கடைசியில் காசு போனதான் மிச்சம். அது ஒன்றும் நல்லதாக ஆகப்போவதில்லை. மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய சிந்தனைகள் அதன் வழியே இழுத்து கொண்டு போகும். இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் ஞானகுரு அவர்கள் நம்முடைய நினைவாற்றலை ஞானிகள் பால் செலுத்த வேண்டும், மகரிஷிகள் பால் செலுத்த வேண்டும். அந்த பதிவை நமக்குள் வலுக்கூட்ட வேண்டும். அந்த உணவின் இயக்கமாக நாம் மாற வேண்டும். அதன் உணவே நம்மை இயக்கினால் ரிமோட் கண்ட்ரோல் எந்த சந்தர்ப்பத்திலும் தீமைகள் வரும்பொழுதோ, துன்பங்கள் வரும்பொழுதோ, எதிர்பாராத நிகழ்ச்சிகள் வரும்பொழுதோ அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் ரிமோட் கண்ட்ரோல் போன்று இயக்கி நம்மை காத்திடும் சக்தியாக நம்முடைய நினைவை, நம்முடைய எண்ணமே, நம்முடைய நினைவாற்றலே அதை மற்ற தீமைகளை ஒதுக்கி தள்ளி விலக்கிவிட்டு அஞ்ஞானிகள் உணர்வு நமக்கு முன் குவியச் செய்து எப்படி ரேடியோ டிவி அலைகள் குவிக்கப்படுகிறது அதுபோன்று அஞ்ஞானிகள் உணர்வு நம் ஆன்மாவிலே குவிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு கவசத்தை நீங்கள் உருவாக்கி இதுபோன்ற விபத்துகளில் இருந்தோ எதிர்பாராத நிகழ்ச்சிகள் இருந்தோ நீங்கள் விடுபட்டுக் கொள்ள முடியும் என்பதை ஞானகுரு நம்முடைய நினைவாற்றலுக்கும் அந்த உணவின் இயக்கத்திற்கும் மற்றவர்கள் பதிவு செய்வதற்குண்டான நிலைகளை தெளிவாக உணர்த்தி மற்றவருடைய பதிவை நான் எடுக்காதபடி ஞானகுரு காட்டிய வழியில் அருள்வுணர்வை பெறுவேன் என்று ஞானகுரு பதிவை நமக்குள் கூட்டி தீமையிலிருந்து விடுபட வேண்டிய சரியான வழிமுறையை நமக்கு இதில் உணர்த்துகின்றார்கள்.